ஓம் நம சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விருச்சிக ராசிக்காரங்க. விருச்சிக ராசிக்காரங்க உங்க வாழ்க்கைய சாதாரண பாதையில ஓடுறது இல்ல. நீங்க எடுத்த ஒவ்வொரு அடியிலையுமே ஒரு போராட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கு. பிறர் வாழ்க்கை எளிதா போயிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை அப்படின்னு பல முறை கேள்வி எழுந்திருக்கலாம். சின்ன வயசுல இருந்தே நீங்க அனுபவிச்சது சுலபம் இல்லை. மற்றவங்க கவலை இல்லாம சிரிச்ச நேரத்துல கூட நீங்க மனசுக்குள்ள ஒரு பாரத்தை சுமந்துட்டே இருந்திருக்கீங்க. யார்கிட்டயுமே சொல்ல முடியாத வேதனை, யாருமே புரிஞ்சுக்காத காயம், இது எல்லாமே உங்களுடைய உள்ளத்தை நிதப்சமா வச்சிருக்குது. நம்பினவங்க துரோகம் பண்ணியிருக்காங்க, நெருக்கமானவங்க ஒரு நாள் தூரமா நின்றுருக்காங்க. இவங்க தான் நமக்கு எல்லாம்னு நினைச்சவங்க கூட ஒரு கட்டத்துல உங்களை தனியா விட்டுட்டு போயிருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் நீங்கள் உடைஞ்சிருக்கீங்களா? இல்லை, நீங்கள் அமைதியாக எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பல தடவை ஆரம்பம் பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொரு முறையுமே புதுசாக எழுந்திருக்கீங்க. ஆனால் அந்த கஷ்டம், அந்த எழுச்சிக்கு பின்னாடி இருந்த கஷ்டம் யாருக்குமே தெரியாது. வெளியில் பார்க்கும் பொழுது நீங்கள் வலிமையானவங்க மாதிரி தெரியும். ஆனால் அந்த வலிமை அப்படிங்கிறது எவ்வளவு காயத்திலிருந்து வந்தது அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். இப்போ இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய மாற்றத்திற்கான ஒரு முன்னேற்றம் தான். கடந்த காலம் உங்களை சோதிச்சது உண்மை. ஆனா அந்த சோதனை உங்களை வீழ்த்தல, அது உங்களை தயார் பண்ணியிருக்கு. நீங்க ஒரே நேரத்துல பல விஷயங்களை தாங்கினவங்க. குடும்ப பொறுப்புகள், மன அழுத்தம், நிதியோட சிரமம், உறவுகள் ஏற்படக்கூடிய காயம், இது எல்லாமே உங்களை சோதிச்சு. சில நேரம் இது எல்லாமே எப்போ முடியும்னு நினைச்சு இரவு முழுக்கெல்லாம் நீங்க முழிச்சிட்டு இருந்திருக்கீங்க. ஆனா இரவுகளுக்கு பின்னாடி தான் காலையில சூரியன் உதிக்குது. அது மாதிரி உங்க வாழ்க்கையிலையுமே இந்த இருள் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல காலம் வரும். நீங்க இன்னுமே நம்பிக்கையை விடல. அதுதான் உங்க பெரிய பலமும் கூட. எவ்வளவு தடைகள் வந்தாலுமே உள்ளுக்குள்ள ஒரு சிறிய ஒளி எப்பொழுதுமே இருந்துகிட்டு இருக்கு. அந்த ஒளி தான் இப்போ ஒரு பெரிய வெளிச்சமா மாறப்போகுது. இந்த நேரம் உங்களுக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நீங்க தயாரா இருங்க. நல்ல விஷயங்கள் திடீர்னு வரலாம். நீங்க நீண்ட நாள் காத்துட்டு இருந்த வாய்ப்பு நீங்க நினைச்சதே இல்லாத ஒரு வழியில வந்து சேரலாம். ஆனா அதுக்குள்ள நீங்க பழைய காயங்களை விட்டுடணும். அந்த காயங்களை பிடிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா புதிய சந்தோஷம் அப்படிங்கிறது உள்ள வர்றதுக்கான இடம் கிடைக்காது. மனசை ரொம்பவே சுத்தம் பண்ணணும். நீங்க அனுபவிச்ச துன்பங்கள் எல்லாம் வீணா போகாது. அது எல்லாமே உங்களுக்கு ஒரு அடித்தளம் தான். அந்த அடித்தளத்தின் மேல் தான் உங்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது கட்டப்பட போகுது. நீங்க யாரையுமே காயப்படுத்த நினைக்காதவங்க. ஆனா உங்களை காயப்படுத்தினவங்களை மறக்காம இருக்கீங்க. அதுதான் இயல்பு. ஆனா அந்த நினைவுகளை மெதுவா விட்டுருங்க. அது உங்களை கட்டி பிடிக்காம இருக்கட்டும். இப்போ நீங்க உங்களையே முன்னிலைப்படுத்த வேண்டிய நேரம். எனக்கு என்ன வேணும்னு கேளுங்க. அதற்கான பாதையை தேர்வு செய்யுங்க. மற்றவங்களுடைய எண்ணங்களை உங்களை வழிநடத்தக்கூடாது. மற்றவங்களுடைய எண்ணம் என்னைக்குமே உங்களை வழிநடத்தக்கூடாது. உங்களுடைய எண்ணங்களால தான் நீங்கள் முன்னாடி வரணும். நீங்கள் தனிமையில் இருந்த நேரங்கள் எல்லாமே உங்களுக்கு பலம் கொடுத்தது. அந்த தனிமை தான் உங்களை யாரையுமே சாதாரணவராக மாற்றிருச்சு. அது ஒரு பெரிய வரம் தான். உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது இன்னும் உயரத்துக்கு போகுது. நீங்கள் இதுவரைக்கும் தாங்கியதுக்கு சமமான ஒரு சந்தோஷம் வரப்போகுது. அது தாமதமாக வந்தாலும் அது உறுதியாக வரும். நீங்கள் சாதாரண மனிதர் இல்லை. வாழ்க்கை உங்களை கடினமாக சோதிச்சிருக்கு. ஏன்னா நீங்க அது கடந்து வரக்கூடியவர். அந்த சோதனை முடிஞ்சதுமே நீங்க வெற்றி பெறக்கூடிய தருணம் அப்படிங்கிறது மிகவும் வலிமையானதா இருக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய முடிவுகள் எல்லாமே உங்க வாழ்க்கையை கண்டிப்பா மாற்றும். அதனால கவனமா இருங்க. உங்களுடைய உள்ளுணர்வை எல்லாமே கேளுங்க. அது சரியான பாதைக்கு கண்டிப்பா உங்களை அழைத்து செல்லும். இப்போ நீங்க இழந்ததை நினைச்சு நீங்க என்னைக்குமே கவலைப்பட வேண்டாம். அது போனது உங்களுக்காக இல்லாததுனால தான். உங்களுக்கானது இன்னும் நல்லதாக தான் வரப்போகுது. நம்பிக்கை வைங்க. உங்கள் வாழ்க்கை இப்போ ஒரு திருப்பு முனையில் இருக்கு. இன்னும் கொஞ்சம் தைரியம், இன்னும் கொஞ்சம் பொறுமை, இதுவே உங்களை உச்சிக்கு கொண்டுட்டு போகும். ஒரு நாள் இந்த எல்லா கஷ்டங்களையுமே நினச்சி நீங்கள் சிரிப்பீங்க. அந்த நேரம் தான் என்னை உருவாக்குச்சுன்னு பெருமையாக சொல்லுவீங்க. அந்த நாளை நினச்சி இன்னும் மனசை வலிமையாக்கிக்கிங்க. உங்களை நம்புங்க. வாழ்க்கை உங்களை தோற்கடிக்க வரலை, உயர்த்த தான் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கான வெற்றிக்கான பாதை திறந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். விருச்சிக ராசிக்காரங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா அப்படின்னா உங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும். நீங்க வாழ்ந்த பாதை அப்படிங்கிறதே நேரா இருந்ததே இல்லை. ஒவ்வொரு திருப்பத்திலையுமே ஒரு சோதனை, ஒவ்வொரு முன்னேற்றத்திலையுமே ஒரு தடைகள். இது எல்லாமே உங்க வாழ்க்கையினுடைய ஒரு உண்மை. பல நேரம் நீங்க நினைச்ச மாதிரியான விஷயங்கள் நடக்கல. இது நமக்காக தான் நம்பி
பிடிச்சிக்கிட்ட விஷயங்களே கையிலிருந்து வலுவிழந்து போயிருக்கும். அது வேலையாகட்டும், உறவாகட்டும், நண்பர்களாகட்டும், எதுவா இருந்தாலும் நீங்க முழு மனசோட கொடுத்த இடத்துல தான் அதிகமா காயமும் ஏற்பட்டிருக்கு. நீங்க யாரையுமே பாதிக்காம இருக்க முயற்சி பண்ணுனீங்க அப்படின்னா, ஆனா வாழ்க்கை உங்களை பலமுறை பாதிச்சிருக்கு. அது உங்க மனசை கடினமா மாற்றல, மாறா இன்னும் ஆழமா உணரக்கூடிய மனசா மாத்தியிருக்கு. அதுதான் உங்களுடைய தனி சிறப்பும் கூட. நீங்க எப்போதுமே வெளியே காட்டாத ஒரு பக்கமும் இருந்துகிட்டே இருக்கு. அந்த பக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே மென்மையான பக்கம். அந்த மென்மையானதை யாருமே புரிஞ்சுக்காதனால தான் நீங்க தனிமையா உணர்ந்துட்டே இருக்கீங்க. நான் இவ்வளவு கொடுத்தும் ஏன் எனக்கு இப்படி கிடைக்குதுன்னு பல முறை மனசுக்குள்ளேயே கேள்வி எழுந்துட்டு இருந்திருக்கும். நீங்க பல விஷயங்களை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வாழ்ந்தவங்க, கண்ணீர் வந்தாலும் மறைச்சிருக்கீங்க, வலி இருந்தாலும் சிரிச்சிருக்கீங்க. அந்த சிரிப்புக்குள்ள எவ்வளவு கதைகள் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். எல்லாத்தையுமே பொறுத்து போகக்கூடிய சக்தியும் உங்ககிட்ட இருக்கு. ஆனா கண்டிப்பா இப்போ ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். அந்த மாற்றம் அப்படிங்கிறது வெளியிலிருந்து வராது, உங்க உள்ள இருந்து தான் வரும். நீங்க இனிமே யாருக்காகவுமே உங்களை இழக்க மாட்டீங்க. உங்க மதிப்பை உங்களுக்கே தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. இந்த நேரம் அப்படிங்கிறது ஒரு விழிப்பு தான். யார் உண்மையா உங்களோட இருக்காங்க, யார் தேவைக்காக மட்டும் வர்றாங்க, இந்த வேறுபாடு தெளிவா புரிய ஆரம்பிக்கும். அந்த புரிதல் சில நேரம் வலிக்கலாம், ஆனா அது உங்களுக்கு பாதுகாப்பு தான். நீங்க ஏற்கனவே பல முறை கீழே விழுந்து எழுந்தவங்க. அதனால இப்போ எந்த சோதனையும் உங்களை நீண்ட நேரம் தடுக்க முடியாது. உங்களுடைய உள்ள ஒரு உறுதி இருக்கு, எதுவா இருந்தாலும் நான் மீண்டும் எழுவேன் அப்படின்னு. அந்த உறுதியே உங்களை கண்டிப்பா முன்னேற்றும். இப்போ நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் நிதானமா இருக்கும். அவசரமா ஓட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீங்களே புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. உங்க வாழ்க்கையில இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே காத்துட்டு இருக்கு. ஆனா அதுக்கு நீங்க உங்களை கண்டிப்பா சுத்தப்படுத்திக்கணும். பழைய காயங்கள், பழைய கோபங்கள், இவைகளை மெதுவா விட்டுருங்க. அது உங்க மனசுக்கு சுமையா இருக்க கூடாது. நீங்க ஒருத்தரை முழு மனசோட நேசிச்சீங்க அப்படின்னா தான் காயம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அது தவறில்ல, அது உங்கள் உண்மையான தன்மை. ஆனால் இனிமே அந்த அன்புக்கு மதிப்பு கிடைக்கணும். அதுக்கான இடத்துல மட்டுமே அதை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இழந்த நேரங்களை நினச்சி வருந்தாதீங்க. அந்த நேரங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்துருக்கும். அந்த அனுபவம் இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் இந்த அளவுக்கு வலிமையானவங்களா இருந்திருக்கவே முடியாது. உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது மெதுவாக மாற்றத்துக்கு போகும். அது ஒரே நாளில் நடக்காது. ஆனால் ஒவ்வொரு நாளுமே ஒரு சிறிய முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த முன்னேற்றத்தை கவனிங்க. நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பித்ததுமே வெளியில் யாருமே உங்களை குலைக்கவே முடியாது. அந்த நிலை தான் உங்களுக்கு கண்டிப்பாக வரப்போகுது. சிலர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகி போயிருப்பாங்க. அது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவங்க விலகுனதுனால தான் உங்களுக்கு சரியானவங்க வர இடம் கிடைக்கும். நீங்கள் இப்போ தனியாக இருக்கலாம், ஆனால் அது நிரந்தரம் கிடையாது. இந்த தனிமை அப்படிங்கிறது உங்களை தயார் பண்ணுது. நாளைக்கு உங்களோட வாழ்க்கையில் வரப்போகிற சந்தோஷத்தை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க இந்த அனுமதி அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவையானது தான். நீங்கள் ஒரு வலிமையான ஆன்மா, உங்களை யாராலையுமே எளிதாக உடைக்கவே முடியாது. இந்த உண்மை உங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் வாழ்க்கை அதை காட்டிக்கிட்டே இருக்குது. இனி வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கானது. நீங்கள் இத்தனை நாளாக காத்துட்டு இருந்த மாற்றம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பக்கம் வர ஆரம்பிச்சிருக்கு. அதை வரவேற்க தயாராக இருங்க. மனசை திறந்து பாருங்க. கடந்த காலத்தை விடுங்க, எதிர்காலத்தை நம்புங்க. ஒரு நாள் நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை பார்த்து நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேனான்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக வருவீங்க. அந்த நாளுக்கு இந்த நாள் தான் அடித்தளம்னு கூட சொல்லலாம். அதனால் இப்போ மனசை தளர விடாதீங்க, நம்பிக்கையை விடாதீங்க. உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக உச்சத்துக்கு போகும். அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் மட்டும்தான் தகுதியானவங்கன்னு கூட சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் எல்லா விஷயங்களையுமே வெற்றி அடையக்கூடியவங்க தான். ஆனால் கொஞ்சம் தாமதமாக இருக்கும். எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் உங்கள் முயற்சியை நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரங்க இன்னும் ஒரு அடுக்கு உள்ளே சென்று உங்களுடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சந்தித்தது சாதாரண கஷ்டம் கிடையாது. அது உங்களை முழுக்க முழுக்க மாற்றிய ஒரு அனுபவம். சிலர் ஒரு தடவை விழுந்தாலுமே பயந்துருவாங்க. ஆனால் நீங்கள் பல தடவை விழுந்துமே மீண்டும் எழுந்து நடந்தவங்க தான் நீங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் எல்லாமே இன்னுமே உங்கள் மனசில் மறையாமல் இருந்துட்டு இருக்கு. யாரோ சொன்ன ஒரு வார்த்தை, யாரோ செஞ்ச ஒரு செயல், அது உங்களுக்கு சாதாரணமாக தோணலாம். அந்த காயம் அப்படிங்கிறது உள்ளே போய் உங்களை ரொம்பவே யார்கிட்டையும் எந்த விஷயத்தையுமே ஷேர் பண்ணிக்க முடியாமல் அமைதியாக இருக்கிற மாதிரி பண்ணியிருந்திருக்கு. நீங்கள் எப்பொழுதுமே
உண்மையோட முகத்தோடு தான் இருந்திருக்கீங்க. போலி முகம் போட தெரியாதவங்க நீங்கள். அதனால தான் சிலர் வந்து உங்களை பயன்படுத்திக்கிட்டு யூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த அனுபவம் உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக மாற்றி இருந்திருக்கும். ஆனால் அந்த கடினத்துக்குள்ளேயே நீங்கள் இன்னும் ஒரு நல்ல மனசும் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. அதனால் இனிமேல் யாரையுமே நம்பக்கூடாது. உங்களுடைய விஷயங்களை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டுமே கேளுங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற முடியும். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா எப்பொழுதுமே உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா. வேல்முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி.